بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்தினால் 2026ஆம் ஆண்டு காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் அரபு மொழி பாடத்தை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாக நடத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 11ஆம் ஆண்டு வகுப்புக்கான 2வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் நாங்கள் அல் அரபியத்துல் இன்னாசியின் பாட புத்தகத்துடைய 2ஆம் பாகத்தின் நாங்கள் கடந்த வருடம் எதுவரைக்கும் படித்தோமோ அந்த இடத்துல இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் தற்போது படித்து கொண்டு போகிறோம். அப்போ அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் கடைசியாக இந்த பாடத்தை நாங்கள் படிக்கும் பஷீர் தாலிபோன் மதரசத்து சானவியா என்று ஆரம்பிக்கின்ற இந்த பாடத்தை நாங்கள் கடைசியாக நாங்கள் பார்த்தோம். ரைட். இப்போ தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதில் காணப்படக்கூடிய பயிற்சிகளை இயலுமான வரைக்கும் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்க என்று நான் உங்களுக்கு அறிவுறுத்தி இருந்தேன். அந்த அடிப்படையில் நீங்கள் அதை செஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் இந்த பாடத்தில் அடுத்த பகுதியை நோக்கி நாங்கள் போகிறோம். அதுக்கு முன்னுக்கு இந்த பயிற்சியை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு போவோம். ரைட். இப்போ இதில் பாருங்க, நீங்கள் இதை செஞ்சிருப்பீங்க. ரைட். ஒழுங்குபடுத்துறது ரத்திபில் கலிமாத் அல்லா ஜுமரன் முஃபீதா, கீழே ஒழுங்கீனமாக தரப்பட்டிருக்கின்ற சொற்களை வைத்து நாங்கள் வாக்கியம் அமைக்கிற பயிற்சி. ரைட். என்ன முதலாவது வாக்கியம்? சதீகி என்னுடைய நண்பன், தபீபன் ஒரு வைத்தியராக, அண்ட் இக்கு அனகரத்தில் வரும், எத்தமன்னா ஆசைப்படுகின்றான், யக்கூன இருப்பதற்கு. ரைட். இதுல இப்படி வரணும். சொல்லுங்க முதலாவது வாக்கியம், முதலாவது சொல் என்ன? வாக்கியத்தின் முதலாவது சொல் ரைட். ஓகே. இப்போ கேட்குறா? கொஞ்சம் நெட்வொர்க் கவரேஜ் ப்ராப்ளமாக இருந்த. ஓகே, விளங்குதா? அப்போ முதலாவது வாக்கியம் எப்படி வாரன்னு சொல்லுங்க பார்க்க. யாராவது ஒருத்தர். ரைட். இந்த பயிற்சி நீங்கள் செஞ்சீங்களா? தைஃபுல் ஆஹாத் சொல்லுங்களே. ரைட். முதலாவது சொல் யதமன்னா என்ற சொல்லனா. யதமன்னா ஆசைப்படுகிறான், சதீகி என்னுடைய நண்பன், மூன்றாவது அன் யகூன இருப்பதற்கு, நாலாவது சொல் யகூன. அப்ப யதமன்னா சதீகி ஐ யகூன தபீபன் என்று வரும். சரியா? யதமன்னா சதீகி அன் யகூன தபீபன், என்னுடைய நண்பன் ஒரு வைத்தியராக இருக்க ஆசைப்படுகின்றான். இது முதலாவது. ரைட். ரெண்டாவது பாருங்கோ, சாஃபர அல் காஹிரதி ஷஹ்ரின் கபுல இலா வாலிதி.
ரைட். இதில் முதலாவது சொல் என்ன வரும்? யாராவது ஒருத்தர் கதைக்கலாம்னா கதைச்சாத்தான் கொஞ்சம் வகுப்பை கொண்டு போகலாம். ரைட். பொதுவாக வாக்கியம் ஒழுங்கீனமாக தரப்பட்டிருந்தால் சரியா நாங்கள் வாக்கியத்தை ஒழுங்கமைத்து எழுதுகின்ற போது வினை சொல்லத்தான் முதலாவதாக எழுதணும். நாங்கள் அரபில் ஃபியல் என்று சொல்கிறோம். ஃபியல். அப்போ வினை சொல் என்ன? சாஃபர, பிரயாணம் செய்தான். ஓகே. ஐட ஃபாயில் என்ன? அந்த வினையை செய்தவர் யாரு? வாலிதி, என்னுடைய தந்தை. சாஃபர வாலிதி, என்னுடைய தந்தை பிரயாணம் செய்தார். சாஃபர என்ற சொல் அல்லது ஜஹப என்ற சொல் அல்லது ஜா ரஜா, சரியா, அத்தா, இந்த சொற்கள் வந்தால் இப்ப ஜஹபே என்றால் போனான், அத்தா என்றால் வந்தான், ஜா என்றால் வந்தான், சாஃபர் என்றால் பிரயாணம் செய்தான். இந்த சொற்கள் வந்தால் முதலாவது வினை சொல் வரும். இரண்டாவதாக அந்த குறிப்பிட்ட செயலை செய்தவர் யாரோ அவர்கிட்ட இது வரும். அதை நாங்கள் ஃபாயில் என்று சொல்லுவோம். மூன்றாவது என்ன வரும்? ரைட். இலா, இலா என்ற சொல் வரும். இலா. ரைட். எங்க போறன்றது அல்லது எங்க வாரன்றது தான் வரணும். அப்ப எங்க போற? இலல் காஹிரா. ரைட். இலல் காஹிரா கபுல சஹ்ரின், இலல் காஹிரத்தி கபுல சஹ்ரின் என்று வரும். சாஃபர வாலிதி இலல் காஹிரத்தி கபுல சஹ்ரின், என்னுடைய தந்தை ஒரு மாதத்திற்கு முன்னர் கைரோவுக்கு பயணமானார். ரைட். ரைட். ஓகே. அப்ப சாஃபர வாலிதி இலல் காஹிரத்தி கபுல சஹ்ரின் என்றுதான் இரண்டாவது விடையாக வரப்போறது. ரைட். ஓகே. மூணாவது பாருங்கோ. யதுருசு ஜாமிஅத்தின் அல் அரபியத ஃபி அரபியத்தின் ஹாலி அல்லுகத. ரைட். உங்களுக்கு சொல்லலாம் என்ன? இப்ப சொல்லுங்க பாக்கி. இப்ப முதலாவது என்ன சொல்வாரு? சொல்லுங்களே. இதுல முதலாவது சொல் என்ன வார? யதுருசு ஜாமிஅத்தின் அல் அரபியத ஃபி அரபியத்தின் ஹாலி அல்லுகத. நான் கதைக்கிற கேட்குறா எல்லாருக்கும்? ஓம் சார். ரைட். அப்ப சொல்லுங்களே. ஒன்னாவது சொல் என்ன வர? வினை சொல் என்ன இருக்குது? இல்ல எது வினை சொல்? யதுருசு. யதுருசு. ரைட். அதுதான் ஃபியல், படிக்கின்றான் அல்லது படிக்கிறார். ஹாலி ரெண்டாவதுனா, ரெண்டாவதுன்னா அந்த குறிப்பிட்ட செயலை செய்யக்கூடியவர் யாரு? ஹாலி. மூணாவது சொல் என்ன வரும்? யதுருசு ஹாலி. யதுருசு ஹாலி. அப்புறம் இருக்கு லுகத்துல் அரபிய. அல் லுகத்தல் அரபியத்த, அரபு மொழியை படிக்கின்றார். எங்க படிக்கின்றார்? அடுத்த சொல் என்ன வரும்? சொல்லுங்க. ஃபி ஃபி ஜாமிஅத்தின் அரபியத்தின். ஃபி ஜாமிஅத்தின் அரபியத்தின். ஃபி ஜாமியத்தின் அரபியத்தின் என்றா அரபு பல்கலைக்கழகம் ஒன்றில். சரியா? அரபு பல்கலைக்கழகம் ஒன்றில் என்னுடைய மாமா அரபு மொழியை படிக்கின்றார் என்று வரும். யதுருசு ஹாலி அல் லுகத்தல் அரபியத ஃபி ஜாமிஅத்தின் அரபியத்தின் என்று வரும். ரைட். நாலாவது பாருங்கோ. லித்திராசதி ஃபி உசாஃபிர அன் அல் இராகி அத்தமன்னா. இந்த கேள்விக்கு விட எப்படி வரும்? சொல்லுங்க பார்க்க. உசாஃபிர என்ற சொல் வருமா? அத்தமன்னா என்ற சொல் வருமா? என்ன சொல்வார்? மௌனமாக இருந்தால் அரபு மொழியை படிக்க இயலாது, கதைச்சாத்தான் செய்யலாம். ரைட். நீங்கள் தயவு செஞ்சு பேசணும், கதைக்கணும்.
ரைட். அரபு மொழியை அப்படித்தான் படிக்கலாம். மௌனமாக இருந்து படிக்கிறது கஷ்டம். உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். நீங்கள் எந்த அளவு ஆக்டிவாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாடத்தை தொடர்ந்து கொண்டு போகலாம். ரைட். அப்படி இல்லாட்டி கஷ்டமேனா. இது அரபு மொழி பாடமா, அரபு மொழி பாடம். ரைட் முஸ்ஹப் அரபு மொழி பாடம். சரியா? இப்ப நானே கேள்வியை வாசிச்சு நானே விடைய சொல்லி கொண்டு போறது ஆரோக்கியம் இல்லை. ஓகே, சொல்லுங்களேன், இதுல எப்படி வரும்? லித்திராசதி ஃபி உசாஃபிர அன் அல் இராகி யதமன்னா. அப்ப இதுல என்ன வரும்? முதலாவது சொல் அத்தமன்னா. சரியா? அத்தமன்னா என்ற சொல் முதலாவதாக வரும். அத்தமன்னா, நான் ஆசைப்படுகின்றேன், நான் விரும்புகின்றேன். இரண்டாவது வார அன் உசாஃபிர. சரியா? அத்தமன்னா அன் உசாஃபிர. ரைட், நான் பயணம் செய்வதற்கு ஆசைப்படுகின்றேன். எதற்காக? லித்திராசதி, லித்திராசதி ஃபில் இராகி. சரியா? ஈராக்கில் கற்பதற்காக, ஈராக்கில் கற்பதற்காக வேண்டி நான் பிரயாணம் செய்ய ஆசைப்படுகின்றேன் என்று வரும். வழங்கினா? ரைட். அஞ்சாவது பாருங்க. சூரியா அப்துல்லா ரிசாலத்தன் ஃபி இலா சதீகிஹி கதப. ரைட். இதுல முதலாவது சொல்ல என்ன வரும்? கதப. கதப. வெரி குட். கதப. அடுத்தது அப்துல்லா. கதபா அப்துல்லா. அப்துல்லா எழுதினான். என்னத்தை எழுதினான்? ரிசாலத்தன். அப்ப கதபா அப்துல்லா ரிசாலத்தன். அப்துல்லா கடிதம் ஒன்றை எழுதினான். அடுத்த என்ன வர? யாருக்கு எழுதினான்? யாருக்கு? வெரி குட். இலா சதீகிஹி. கதபா அப்துல்லா ரிசாலத்தன் இலா சதீகிஹி. அப்துல்லா தனது நண்பனுக்கு கடிதம் ஒன்றை எழுதினான். கடைசியா என்ன வருது? சூரியா. விளங்கினா? சூரியான்னா என்ன நாடு? சூரியா என்பது சூதான். இல்ல, சூதான் தான் சூதான் என்று சொல்லுவோம். சூதான் இல்ல. சூரியா என்பது சவுதி அல்ல. சவுதி அல் மம்லக்கத்துல் அரபியத்து சவுதியா என்று சொல்றேன். அல் மம்லக்கா சிரியா. சூரியா என்பது சிரியா. அப்ப அசூதான் என்பது அது இப்படியே தான் வரும். அசூதான் என்றே இருக்கும். சவுதி என்பது அல் மம்லக்கத்துல் அரபியத்து சவுதியா என்று வரும். சவுதி. அப்ப இது சூரியா. சூரியா என்பது சிரியா. அப்ப கருத்து எப்படி வரும்? கதபா அப்துல்லா ரிசாலத்தன் இலா சதீகிஹி ஃபி சூரியா. அப்துல்லா சிரியாவில் உள்ள தனது நண்பனுக்கு கடிதம் ஒன்றை எழுதினான் என்று வரும். இப்ப நாங்க குறிப்பாக இந்த பயிற்சியை பார்க்கறதுக்கு காரணம் என்னென்றா, உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல ஒரு வினாவார் என்ன, சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியமாக்குறது. அது ஒரு பெரிய வினாவாக 20 மார்க்ஸுக்குள்ள வினாவாக வரும். சாய்ஸ்ல தான் வரும். ஒன்றோ சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியமாக்குற, அப்படி இல்லாட்டி குறிப்பிட்ட 10 சொற்கள் அல்லது சொற்றொடர்கள் தந்திருப்பாங்க. அதை வச்சு நாங்க வாக்கியத்தை உருவாக்குறோம். அப்ப 2ல இருந்து ஏதாவது ஒன்றை நீங்க செய்யணும். இப்போ நாங்க இதுல பயிற்சி எடுக்கிற நேரம் உங்களுக்கு 2க்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஒன்றோ நீங்க நேரடியாக சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியமாக்குற அந்த கேள்வியை எழுதலாம். அப்படி இல்லாட்டி நாங்க இதை பார்க்கிற நேரம் சொற்கள் வந்தால் இதுல காணப்படக்கூடிய உதாரணமாக அத்தமன்னான சொல் வருது. அப்ப அந்த சொல்ல தந்திருந்தால் எப்படி எழுதுறது? ரைட். அல்லது ரிசாலத்தன் என்ற சொல் வருது. அப்படி வந்திருந்தா எப்படி எழுதுற என்ற ஒரு பயிற்சியையும் பெற்றுக்கொள்ளலாம். எனவே தான் கொஞ்சம் நீங்களும் ஆக்டிவாக இருந்து விடைகளை சொல்ல வேண்டும். ரைட். நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம். ஏன்னா சரி, இதுல காணப்படக்கூடிய பயிற்சிகளை நீங்க கட்டாயமாக செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். நாங்க இதை பார்க்கலதானே போன வகுப்புல உம்மி என்ற தலைப்புல நிப்பாட்டினோம். என்ன சரியா? உம்மி. ரைட். உம்மி என்ற கருத்து என்ன? உம்மி அம்மா. அம்மா, என்னுடைய தாய்.
என்னுடைய அம்மா, ரைட், என்னுடைய தாய். சரியா, உம்மி என்று இருக்குதுனா லமீரோட வந்திருக்குது. உம்மி என்ற கருத்து என்னுடைய தாய். அப்ப இது ஒரு ஹிவார். அல் பின் அல் உம், அல் ஹிவாரு பைன் அல் பின்தி வல் உம்மி, தாய்க்கும் மகளுக்கும் இடையிலான ஒரு உரையாடல். ரைட். கைஃப அன்தில்லான யா உம்மி பிஹைர் யா பின்தி லிமாதா ஹதர்த்தில் யோம முபக்கிரா قلت للمدرسة أمي مريضة ويجب أن نساعدها. شكرا، أنا محتاجة إليك فعلا. هل تناولت الدواء؟ لا، لم أتناول الدواء. تفضلي يا أمي، تناولي الدواء أولا ثم اشربي الماء ثانيا. شكرا جزيلا. سأذهب إلى المطبخ وأعد الطعام سريعا. بارك الله فيك يا بنتي. ரைட். இப்போ இதில் வந்திருக்கின்ற ரைட், இதில் பாருங்க, நீங்கள் இது அரபிக்கில் 2வது கிளாஸ், 11ஆம் ஆண்டுக்குரிய 2வது கிளாஸ் போகுது. நாங்கள் ஏற்கனவே இதனுடைய முதல் பகுதியெல்லாம் பார்த்துட்டோம். பாருங்க. ரைட். கைஃப அன்தில்லான யா உம்மி. ரைட். கைஃப அன்தில்லான யா உம்மி வழங்குறதானே. கைஃப அன்தி அல் ஆன யா உம்மி. இப்போ அல் ஆன் என்ன கருத்து உங்களுக்கு தெரியுமாண்ணா? அல் ஆன் என்ன கருத்து என்ன? தற்போது. தற்போது. அப்போ கைஃப அன்தில்லான யா உம்மி, தற்போது என்னுடைய தாயை, தற்போது நீங்க எப்படி இருக்கிறீங்க அண்டா, நீங்க சுகமா இருக்கிறீங்களா? ஏன்னா என்னுடைய தாயை தற்போது நீங்க எப்படி இருக்கிறீங்க என்று தான் முதலாவது. பிஹைரின் யா பிந்தி, பிஹைர் யா பிந்தி, பிஹைர் என்றா நலமாக இருக்கிறேன், யா பிந்தி என்னுடைய மகளே நலமாக இருக்கிறேன். லிமாதா ஹலர்த்தில் யோம முபக்கிரத்தன். ஹலர என்றா சமூகம் அளித்தான், ஹலர. இப்ப ஹலர்த்தி நீ சமூகம் அளித்தாய். ரைட். அப்ப லிமாதா ஹலர்த்தி நீ ஏன் சமூகம் அளித்தாய், நீ ஏன் சமூகம் அளித்தாய். அல் யௌம இன்று, முபக்கிரத்தன் நேர காலத்தோடு. லிமாதா ஹலர்த்தில் யௌம முபக்கிரத்தன் நீ இன்று ஏன் நேர காலத்தோடு சமூகம் அளித்தாய் என்று தாய் மகளுக்கிட்ட கேட்கிற. மகள் என்ன சொல்ற? கூத்தொழில் முதாரிசதி, ஆசிரியையிடம் நான் சொன்னேன், ஆசிரியையிடம் நான் சொன்னேன், கூறினேன். உம்மி மரீலத்துன், உம்மி மரீலத்துன் என்னுடைய தாய் ஒரு நோயாளி. ஏன்னா உம்மி மரீலத்துன் என்னுடைய தாய் ஒரு நோயாளி. வயஜிபு அன் நுசாஇதஹா, வயஜிபு அன் நுசாஇதஹா அவளுக்கு உதவி செய்வது அவசியமாகும். யஜிபு அன் அண்டா கட்டாயமாகும் என்ற கருத்துல வார. யஜிபு அன் நதுஹப இலல் மக்தபா, யஜிபு அன் நதுஹப இலல் மദ്രസா பாடசாலைக்கு செல்வது கட்டாயமாகும். விளங்கினா? யஜிபு அன் நுசாஇதஹா, இந்த ஹா லமீர் மீளுது யாரை நோக்கி? ரைட், தாயை நோக்கி மீளுது. அப்ப என்னுடைய தாய்க்கு நான் உதவி செய்வது கட்டாயமாகும் என்ற கருத்துல வரும். வயஜிபு அன் நுசாஇதஹா. சுக்ரன் நன்றி, சுக்ரன்டா நன்றி. சரியா? ஆனா முஹ்தாஜத்துன் இலைக்கு ஃபிஅலன். ரைட். இந்த சொல்ல பாருங்க, அவளுக்கு அணையண்டா தெரியும். முஹ்தாஜத்துன் இலைக்கு, இஹ்தாஜ இலா, இஹ்தாஜ இலான்னா தெரியுமா யாருக்காவது? இஹ்தாஜ என்ற சொல் என்ன? இஹ்தாஜ என்றா எனக்கு தேவை. எனக்கு தேவை. அதாவது இஹ்தாஜ இலா அண்டா தேவையுடையவனாக இருந்தான். ஓகே. இஹ்தாஜ, இஹ்தாஜ அந்த சொல் வந்தால் இலா அண்ட இடை சொல்லும் வரும். கருத்தன்னா தேவையுடையவனாக இருந்தான். ஐடா நிகழ்கால வினை சொல்தான் யஹ்தாஜு இப்படி வரும். யஹ்தாஜு என்று வரும். சரியா? யஹ்தாஜு என்பது நிகழ்கால வினை சொல். அப்ப இஹ்தாஜ இலாண்ட தேவையுடையவனாக இருந்தான். அதிலிருந்து வார பேரு சொல்தான் முஹ்தாஜுன், முஹ்தாஜுன் தேவையுள்ளவன் என்ற கருத்துல வார. இப்ப இது பெண் தானே, பிந்த் என்பது ஒரு பெண்பாலா இருக்கிறதால முஹ்தாஜத்துன் என்று வந்திருக்குது. தாலிபத்துன் என்று வார மாதிரி. ஆனா முஹ்தாஜத்துன். சரியா? இப்ப தாய் சொல்றதுன்னா தாய் என்று வரக்குள்ள அதுவும் ஒரு பெண்பால் என்ற அடிப்படையில ஆனா முஹ்தாஜத்துன் நான் தேவையுடையவளாக இருக்கிறேன். இலைக்கு உன்பால்,
அப்ப உன்பால் நான் தேவையுள்ளவளாக இருக்கிறேன், அதாவது எனக்கு நீ தேவை என்றதுதான் கருத்து. விளங்கினா அவளுக்கு ஆனா முஹ்தாஜத்துன் இலைக்கு என்ன கருத்து என்ன? இப்ப நான் நேரடியாக மொழிபெயர்த்தால் நான் உன்பால் தேவையுள்ளவராக இருக்கிறேன் என்றதுதான் கருத்து. அதை நாங்க எங்கட மொழி வழக்கில் சொல்ல கொள்ள எனக்கு நீ வேண்டும் என்றுதான் கருத்து. எனக்கு நீ வேண்டும். உதாரணமாக முஹ்தாஜுன் இலா கலமின் அண்டா நான் ஒரு பேனையின் பால் தேவையுடையவனாக இருக்கிறேன் என்று நேரடியாக மொழிபெயர்க்கிறேன். அது பொருத்தம் இல்லை. முஹ்தாஜுன் இலா கலமின் அண்டா எப்படி வரும்? எனக்கு ஒரு பேனை வேணும். விளங்கினா? அதான் கருத்து. அப்ப சுக்ரன் ஆனா முஹ்தாஜத்துன் இலைக்கு ஃபிஅலன். ஃபிஅலன் அண்டா கருத்து. ஃபிஅலன் அண்டா உண்மையாகவே என்றதான் கருத்து. உண்மையாகவே, டெஃபினெட்லி, உண்மையாகவே. சுக்ரன் ஆனா முஹ்தாஜத்துன் இலைக்கு ஃபிஅலன், நன்றி, உண்மையாகவே நான் உன்பால் தேவையுள்ளவளாக இருக்கிறேன், அல்லது உண்மையாகவே நீ எனக்கு தேவை என்ன கருத்துல சொல்ல மேலும். ரைட். அப்ப மகள் சொல்றேன்னா ஹல் தனாவல்தி தவா, ஹல் தனாவல்தி அத்தவா, நீங்க மருந்து உட்கொண்டீங்களா? தனாவலண்டா உட்கொண்டான், சரியா? பெற்றுக்கொண்டான் என்ன கருத்துல வாரு. ரைட். இப்ப ஹல் தனாவல்தி தவா, நீங்க மருந்தை பெற்றுக்கொண்டீர்களா, அதாவது உட்கொண்டீர்களா என்றுதான் கருத்து. மருந்தை பெற்றுக்கொண்டீர்களா? லா, இல்லை. லம் அத்தனாவல் அத்தவா, நான் மருந்தை பெற்றுக்கொள்ளவில்லை, அதாவது நான் மருந்தை குடிக்கல. ரைட். அப்ப தவாவுன்னா கருத்து மருந்து. தவாவுன்னா கருத்து என்ன? மருந்து. நோய்க்கு சொல்றது என்ன? தாவுன் என்று சொல்ற. தாவுன் அண்ணா கருத்து நோய். ஓகே. தாவுன் அண்ணா கருத்து என்ன? நோய். தவாவுன் அண்ணா கருத்து என்ன? மருந்து. அப்ப லா லம் அத்தனாவல் அத்தவா என்றா கருத்து இல்லை, நான் இன்னும் மருந்தை உட்கொள்ளவில்லை என்ன கருத்துல வரும். சரியா? ரைட். தஃபல்லலி யா உம்மி, என்னுடைய தாயே தயவு செய்து தனாவலி அத்தவா அவ்வலன், முதலாவதாக, அவ்வலன் என்றா முதலாவதாக, மருந்தை குடியுங்கள், மருந்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தும் இஸ்ரபி அல்மா சானியன், பிறகு இஸ்ரபி அல்மா, நீரை குடியுங்கள். இஸ்ரபி அல்மா சானியன், இரண்டாவதாக நீரை குடியுங்கள், பிறகு இரண்டாவதாக நீரை குடியுங்கள் என்றதான் கருத்து. தஃபல்லலி யா உம்மி, என்னுடைய தாயை தயவு செய்து, தனாவலி அத்தவா அவ்வலன், ஆரம்பமாக மருந்தை உட்கொள்ளுங்கள். தும் இஸ்ரபி அல்மா சானியன், பிறகு இரண்டாவதாக நீர் அருந்துங்கள். அவர் என்ன வந்திருக்கிறார்? சுக்ரன் ஜசீலன். சுக்ரன் ஜசீலன் தேங்க்யூ, அதுதான் கருத்து, நன்றிகள். சரியா? தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ வெரி மச் என்ன கருத்துல எடுக்கலாம். சுக்ரன் ஜசீலா. ரைட். சாத்ஹபு இலல் மத்பஹ், நான் சமையல் அறைக்கு செல்வேன். சாத்ஹபு இலல் மத்பஹ், இந்த சீன் வந்தால் எதிர்காலத்துல நாங்க மொழிபெயர்க்கணும். அப்ப சாத்ஹபு இலல் மத்பஹ், நான் சமையல் அறைக்கு செல்வேன். வஉஇத்து தஆம சரீஅன், அஅத்தன தயார்படுத்தினான். அப்ப அஅத்த யுஇத்து உஇத்து, நான் தயார்படுத்துவேன். அத்தஆம உணவை, சரீஅன் விரைவாக. வஉஇத்து தஆம சரீஅன், நான் விரைவாக உணவை தயார்படுத்துவேன் என்ற கருத்துல வரும். அப்ப சஅத்ஹபு இலல் மத்பஹி வஉஇத்து தஆம சரீஅன், நான் சமையலறைக்கு சென்று விரைவாக உணவை தயார்படுத்துவேன். அப்ப தாய் துவா கேட்கிறனா, பாரக்கல்லாஹு ஃபீகி யா பிந்தி, என்னுடைய மகளே அல்லாஹு தாலா உங்களுக்கு அருள் பாலிப்பானாக. பாரக்கல்லாஹு, அல்லாஹ் அருள் பாலிப்பானாக, அல்லாஹு தாலா பரக்கத் செய்வானாக. ஃபீகி, உன்னிடத்திலே, உன்னிலே, யா பிந்தி, என்னுடைய மகளே. அப்ப என்னுடைய மகளே உன்னிலே அல்லாஹு தாலா பரக்கத் செய்வானாக நகரத்துல வரும். ரைட். திருப்பருமரை பாருங்கோ. கைஃப அந்தி அல் ஆன யா உம்மி, பிஹைரின் யா பிந்தி, லிமாதா ஹதர்த்தில் யௌம முபக்கிரத்தன், குல்து லில் முதர்ரிஸதி
أمي مريضة ويجب أن نساعدها. شكرا، أنا محتاجة إليك فعلا. هل تناولت الدواء؟ لا، لم أتناول الدواء. تفضلي يا أمي، تناولي الدواء أولا ثم اشربي الماء ثانيا. شكرا جزيلا. سأذهب إلى المطبخ وأعد الطعام سريعا. بارك الله فيك يا بنتي. அதான் முடியட்டுமா? ரைட். இப்போ இந்த பாடம் விளங்கினா எல்லாருக்கும்? இந்த ஹிவார் விளங்கிச்சா எல்லாருக்கும்? எதுவும் டவுட் இருக்குதா? விளங்கல. இந்த இந்த உரையாடல் பகுதி நான் இப்போ விளங்கப்படுத்தினது விளங்கிச்சான்னு கேட்குறேன். ஓம் சார். டவுட் எதுவும் இருக்கிறா யாருக்காவது? ரைட். அதில் சில சொற்கள் புதுசாக நீங்கள் படிக்கிறீங்க. உண்டு முஹ்தாஜத்துன் இலைக்கு என்ற சொல். அப்போ இஹ்தாஜா இலாண்டா தேவையுடையவனாக இருந்தான்.
என்று பார்த்தோம். ஏன்னா அதிலிருந்து வார சொல் தான் முஹ்தாஜுன் முஹ்தாஜத்துன் என்று வரும். ரைட். ஃபிஅலன் என்றா உண்மையாகவே என்ற கருத்துல வார. யஜிபுவன் என்ற கருத்து அவசியமாகும் கட்டாயமாகும் என்று பார்த்தோம். பிஹைர் நலமாக உள்ளேன். சரியா, எங்களுக்கு சொல்லலாம் பேச்சு வழக்கில் கைஃப ஹாலுக்கன்னு கேட்டால் பிஹைர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லலாம். முபக்கிரத்தன் நேர காலத்தோடு பார்த்தோம். தவான்னா கருத்து மருந்து. சரியா, தவான்னா கருத்து என்ன? மருந்து. ஒவ்வொலன் என்றா ஆரம்பமாக முதலாவதாக என்று சொல்லலாம். தானியன் என்றா இரண்டாவதாக என்ற கருத்துல வரும். சரி. சரியான என்ற கருத்து விரைவாக. ஓகே, அப்ப அதெல்லாம் உள்ள சொற்கள் ஏற்கனவே பாடங்கள்ல வந்த சொற்கள் என்றபடியால உங்களுக்கு இந்த ஹிவார் விளங்கி இருக்கும். சரி, அப்ப இதுல உதாரணமாக சில பயிற்சிகள் தந்திக்கிறாங்கன்னா, இஸ்தப்தில் கமா ஃபில் மிசால், உதாரணத்தில் உள்ளது போன்று மாற்றுக இருக்குது. அப்ப அஃப்ஹமு அத்தர்ஸ, அஃப்ஹமு நான் விளங்குகிறேன், அத்தர்ஸ பாடத்தை. அப்ப லம் அஃப்ஹம் அத்தர்ஸ், நான் பாடத்தை விளங்கவில்லை. இப்ப என்ன கேட்கலாம் உங்ககிட்ட, ஹல் ஃபஹிம்தும் அத்தர்ஸ், ஹல் ஃபஹிம்தும் அத்தர்ஸ், பாடத்தை விளங்கினீங்களா என்று கேட்கலாம். அப்ப நீங்க பாடம் வழங்கலாட்டி லா யவுஸ்தாத் லம் அஃப்ஹம் அத்தர்ஸ், லம் அஃப்ஹம் அத்தர்ஸ், பாடம் விளங்கல்ல என்று சொல்லலாம். ஓகே, அப்ப இல்லை விளங்கவில்லை, அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யல என்று சொல்றதுக்காக வேண்டி நாங்க லம் என்று சொல்ல பயன்படுத்துற நிகழ்கால வினை சொல்ல முன்னால. உதாரணமாக லம் மக்துப் அல் வாஜிப, கருத்து எப்படி வரும்? லம் மக்துப் அல் வாஜிப என்றா சொல்லுங்களே, தெரியும் தானே? லம் மக்துப் அல் செய்யவில்லை, நான் ஹோம்ஒர்க் செய்யவில்லை. வாஜிப் என்ற இடத்துல ஹோம்ஒர்க் என்ற கருத்துல வாரம். சரியா, அப்ப லம் மக்துப் அல் வாஜிப. ரைட். அடுத்தது லம் அல் அப் அல் குரத்த, ஏன்னா அல் அப் லம் அல் அப் அல் குரத்த, அது எப்படி வார மீனிங் எப்படி வரும்? லம் அல் அப் அல் குரத்த, நான் பால் விளையாடவில்லை, நான் பால் விளையாடவில்லை, நான் பந்து விளையாடவில்லை. உசாஹிது அத்தில் பிஸ்யூன், அதை நீங்க சொல்லுங்க பார்க்க. நான் டிவி பார்க்கல என்னத்தை எப்படி சொல்ற அரபில? லம் அஷாஹித் அத்தல்ஃபிஸ்யூன், லம் உசாஹித் அத்தில்ஃபிஸ்யூன், அல்லது சேர்த்து சொல்லக்கூட லம் உசாஹிதி தில்ஃபிஸ்யூன் என்று வரும். அப்ப நான் டிவி பார்க்கல என்ற கருத்துல வரேன். ரைட். அடுத்தது அக்ரஉ அல் கிஸ்ஸத, இதை சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்க. அக்ரஉல் கிஸ்ஸத சொல்லுங்களே. லம் அக்ரஅல் கிஸ்ஸா, லம் அக்ரா அல் கிஸ்ஸா. ரைட். அக்ஸிலு அல் மலாபிஸ, சொல்லுங்க பார்க்க. அக்ஸிலுல் மலாபிஸ், لم أغسل الملابس. லம் அக்ஸில் அல் மலாபிஸ. சரியா, லம் அக்ஸில் அல் மலாபிஸ, நான் ஆடைகளை கழுவவில்லை. அஷ்ரபு அல் ஆசீர், அஷ்ரபுல் ஆசீர், அது எப்படி வரும்? லம் அஷ்ரபுல் அசீர், லம் அஷ்ரபு என்று வராத, லம் வந்தால் لم அஷ்ரப் என்றுதான் أشرب வரும். லம் அஷ்ரப் அல் ஆசீர். சரியா, லம் அஷ்ரப் அல் ஆசீர். அசீர் என்ன கருத்து என்ன? ஜூஸ், ஜூஸ், பழச்சாருக்கு சொல்றேனா? ரைட். லம் அஷ்ரப் அல் ஆசீர். ஓகே, ரைட். அடுத்தது ஆகுலு அல் புர்துகாலத்தை, அதை சொல்லுங்க பார்க்க. لم آكل البرتقالة. லம் ஆகுல் அல் புர்துகாலத்தை. சரியா, லம் ஆகுல் அல் புர்துகாலத்தை என்று வரும். ரைட். கடைசியாக நாங்க பார்த்தோம் லம் மதனாவல் அத்தவா. ரைட். அதே மாதிரி பாருங்க, நான் உங்களுக்கு சொன்னேன் எஜிபு அன் என்றது ஒரு பிரயோகம். ரைட். அதுகளுக்கு பாடமாக்கி கொண்டா நிறைய இடங்கள்ல பயன்படுத்தலாம். இப்ப இதுல உதாரணமாக யஜிபு அன் உசாஇதஹா,
என்று எங்கட பாடத்துல வருது. ஏன்னா நான் அவளுக்கு உதவி செய்வது கட்டாயமாகும். அப்ப லமீரை மாத்தி தந்திக்கிறாங்க. என்று வந்தால் யஜிபு அன் உசாஇதஹு என்று வந்திருக்கிற ரைட். நான் அவனுக்கு உதவி செய்வது அவசியமாகும். ரைட். அதே மாதிரி துகாபிலு அதை மாத்த கொள்ள யஜிபு அன் நுகாபிலஹு. காபில என்ன கருத்து? என்ன காபல என்ன பிள்ளைகள்? காபல என்ன கருத்து? என்ன காபல என்ன கருத்து? என்ன சந்தித்தானா? சந்தித்தான். சந்தித்தான். வெரி குட். காபல என்ன சந்தித்தான். இவ சொல்லுங்களே, யஜிபு அன் நுகாபிலஹு என்ன கருத்து எப்படி வரும்? சொல்லுங்க பார்க்க. யஜிபு அன் நுகாபிலஹு, நான் அவரை சந்திப்பது கட்டாயமாகும். சொல்லலாம் என்ன, அதிபரை சந்திப்பது கட்டாயமாகும். யஜிபு அன் நுகாபிலல் முதீர. சரியா? என்னுடைய தந்தைக்கு நான் உதவி செய்வது கட்டாயமாகும். யஜிபு அன் முசாஇத வாலிதி. விளங்கினா? ரைட். அல்லது நீங்க சொல்லலாம், நீ அதிபரை சந்திப்பது கட்டாயமாகும் அன்று வந்தால் யஜிபு அன் துகாபிலல் முதீர. ரைட். ஆசிரியரை சந்திப்பது கட்டாயமாகும். யஜிபு அன் துகாபிலல் முதரிச அல்லது யஜிபு அன் நுகாபிலல் முதரிச என்று சொல்லலாம். ரைட். இப்ப ஹுமான் வந்தால் அதை மாத்திர லேசுதான. யஜிபு அன் நுகாபிலஹுமா, அவர்கள் இருவரையும் நான் சந்திப்பது கட்டாயமாகும். தஸ் அலு அண்டா நீங்க அஸ் அலு என்ற இதுல மாத்தணும். இப்ப யஜிபு அன் அஸ் அலஹுமா, அவர்கள் இருவரிடமும் கேட்பது கட்டாயமாகும் என்று வரும். யஜிபு அன் அஸ் அலஹுமா. ரைட். அப்ப இதில் மாற்றி பார்க்கலாமேனா? யஜிபு அன் அஸ் அலஹும், அவர்களை கேட்பது அவர்களை விசாரிப்பது அவசியமாகும். இப்ப சாலேண்டா வெறுமனே வினா தொடுத்தான் வினா கேட்டான் என்று மட்டுமல்ல, சாலேண்டா கருத்து விசாரித்தான் என்ற கருத்தும் நீக்குது. அப்ப யஜிபு அன் அஸ் அலஹும் என்றா அந்த கருத்தில் எடுக்க மேலும் அவர்களை நான் விசாரிப்பது கட்டாயமாகும். சரியா? ரைட். அவர்களை. அதே போல இஸ்தக்பல. இஸ்தக்பல என்ன கருத்து? என்ன பிள்ளைகள்? இஸ்தக்பல என்றா சந்தித்தான். சந்தித்தான். சரியா? இஸ்தக்பல என்ன கருத்து? என்ன சந்தித்தான். சந்தித்தான் என்றது வருமா இல்லாட்டி வேற என்னமான கருத்து வருமா? இஸ்தக்பல. காபல என்றா சந்தித்தான். இஸ்தக்பல என்றா என்ன பிள்ளைகள்? இஸ்தக்பல என்றா வரவேற்றான். சரியா? இஸ்தக்பல என்ற கருத்து வரவேற்றான். காபல என்றாத்தான் சந்தித்தான். இஸ்தக்பல என்றா வரவேற்றான். அப்ப யஜிபு அன் அஸ்தக்பிலஹும், நான் அவர்களை வரவேற்பது அவசியமாகும். அது மாதிரி ஹுன்ன என்று வந்தால் யஜிபு அன் அஸ்தக்பிலஹுன்ன. சரியா? பெண்கள். அவர்கள் பலர் பெண்களுக்கு நாங்க ஹுன்ன என்று சொல்ல பயன்படுத்துவோம். ரைட். அதே மாதிரி துவத்திஉ என்ன வத்தஅ என்ற கருத்து? என்ன வத்தஅ? வத்தஅ என்ற கருத்து என்ன? சொல்லுங்க பார்க்க. வத்தஅ என்றா வழி அனுப்பினான். சரியா? வத்தஅ. ஹஃப்லத்துல் வதா என்றா பிரியா விடை விழாக்கு சொல்ற. வத்தஅ ஹஃப்லத்துல் வதா. ஹஃப்லத்து என்ற கருத்து விழா, அல் வதா என்றா பிரியா விடை. சரியா? அப்ப ஹஃப்லத்துல் வதா என்ற சொல் வந்து இதுல இருந்து வருது. வத்தஅ வழி அனுப்பினான். அப்ப யஜிபு அன் உவத்திஅஹுன்ன, நான் அவர்களை வழி அனுப்பி வைப்பது அவசியமாகும் என்ற கருத்துல வரும். இப்ப நீங்க பயிற்சிகளை எழுதி பாருங்களா. சொல்றது லேசிதான், ஆனா எழுதி பார்க்கறது தான் மிக பொருத்தமாக இருக்கும். ரைட். இந்த பயிற்சி இருக்கட்டும். ஓகே. நாங்க இத பார்ப்போம் என்ன. ரைட். வாசிங்க பார்க்க. யாரு? சரி. ஹவரத் ஆயிஷா. வாசிங்க. வாசிங்க யாராவது. இக்ரா. தஃபல்லல். இக்ரா. ஏன் தயக்கம்? வாசிங்களே யாராவது.
பாய்ஸ்ல யாரும் இல்லையா? கேர்ள்ஸ் யாராவது வாசிங்க பார்க்க. وبدأ வாசிங்க. حضرت حضرت عائشة مبكرة من المدرسة. ذهبت أولا إلى غرفة والدتها وسألتها كيف أنت الآن يا والدتي؟ أجابت والدتها الحمد لله أنا الآن بخير يا ابنتي. أحضرت عائشة الدواء والماء وقالت تفضلي يا والدتي تناولي الدواء واشربي الماء ثم استريحي ولا تتعبي. سأعد طعام الغداء. ذهبت عائشة إلى غرفتها جعلت ملابس المدرسة خلعت ملابس المدرسة وارتدت ملابس البيت ثم دخلت المطبخ وأعدت طعام الغداء. وضعت عائشة الغداء على المائدة ونادت الغداء جاهز على المائدة. حضر والد عائشة وأخوها الكبير وأختها الصغيرة ثم تناولوا الغداء وشكروا عائشة. ஓகே, வெரி குட். சரி, பாருங்க, விளங்கி இருக்குமாண்ணா? நாங்க ஏற்கனவே பார்த்த பாடத்தை ஒரு பந்தி அமைப்புல தந்திக்கிறாங்க. ரைட், பெரும்பாலான சொற்கள் உங்களுக்கு தெரியும். ஹதரத் ஆயிஷா முபக்கிரத்தன் மினல் மദ്രസா. சரியா? ஹதரத் ஆயிஷா முபக்கிரத்தன் மினல் மദ്രസா. யாராவது மொழிபெயர்ங்க பார்க்க, நான் மொழிபெயர்க்க முன்னிக்கு. ஹதரத் ஆயிஷா முபக்கிரத்தன் மினல் மദ്രസா. மதரசாவிலிருந்து ஆயிஷா நேர காலத்துடன் வந்திருந்தாள். ஓகே, சமூகம் அளித்தாள். ஏன்னா ஹவரத்தண்டா சமூகம் அளித்தாள் என்று மொழிபெயர்க்கிறது நல்ல. இது நான் மதரசா ஆண்டு சொல்ல மொழிபெயர்த்தால் எப்படி வரும்? மதரசா ஆண்டு வரக்கொள்ள ஸ்கூல் பாடசாலை. ரைட். அப்ப ஆயிஷா பாடசாலையிலிருந்து நேர காலத்தோடு சமூகம் அளித்தாள் என்று வரும். ரைட். ذهبت أولا إلى غرفة والدتها وسألتها. இது சொல்லுங்க பார்க்க. ذهبت أولا إلى غرفة والدتها وسألتها. ذهبت أولا முதலாவதாக போனால் இலா குர்ஃபத்தி வாலிதத்திஹா அவளுடைய தாயுடைய அறைக்கு. வஸஅலத்ஹா அவள் விசாரித்தாள், கேட்டாள். ஓகே, கைஃப அன்தி அல் ஆன் யா வாலிதத்தி, என்னுடைய தாயே தற்பொழுது நீங்கள் நலமா? அஜாபத் வாலிதத்துஹா அவளுடைய தாய் பதிலளித்தாள், அல்ஹம்துலில்லாஹ் அன அல் ஆன் பிகைர் யா இப்னதி, நான் இப்பொழுது நலமாக இருக்கிறேன் என்னுடைய மகளே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, சரியா? அப்ப இந்த பந்தி ஹவரத் ஆயிஷா முபக்கிரத்தன் மினல் மദ്രസா. ஆயிஷா பாடசாலையிலிருந்து நேர காலத்தோடு சமூகம் அளித்தாள். ஸஹபத் அவ்வலன் இலா குர்ஃபத்தி வாலிதத்திஹா ஆரம்பமாக அல்லது முதலாவதாக அவளுடைய தாய் அறைக்கு சென்றாள். வஸஅலத்ஹா அவளை கேட்டாள், அவளை வினவினாள். கைஃப அன்தில்லான யா வாலிதத்தி,
என்னுடைய தாயே, வாலிதத்துன் என்றாலும் தாய் தானே, என்னுடைய தாயே தற்போது நீங்க எப்படி இருக்கிறீங்க? அஜாபத் வாலிதத்துஹா, அவளுடைய தாய் பதிலளித்தால், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அனல் ஆன பிஹைரின் யா இப்னதி, என்னுடைய மகளே தற்போது நான் நலமாக இருக்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹுக்கே, தற்போது நான் நலமாக இருக்கிறேன் என்று சொன்னார். சரியா? ரைட். அடுத்த பந்தி என்ன? மொழிபெயருங்க பாக்கியதை. இந்த பந்தி, இந்த 2 வரிகளையும் சொல்லுங்க மகள். அஹ்லரத் ரைட். அஹ்லரத் ஆயிஷத்து அத்தவா வல்மா, ஆயிஷா மருந்தையும் தண்ணீரையும் கொண்டு வந்தாள். நீங்க மேல பாருங்க, ஹவர என்ற சொல் இருக்குது. ஹவர என்ற கருத்து சமூகம் அளித்தான், அஹ்லர் என்ற கருத்து கொண்டு வந்தான். சரியா? ஹவரத் என்று பெண்பால் இருந்தால் சமூகம் அளித்தால், அஹ்லரத் என்று இருந்தால் கொண்டு வந்தால் என்று வரும். அப்ப அஹ்லரத் ஆயிஷா, ஆயிஷா கொண்டு வந்தால் என்று வரும். என்ன? ஆயிஷா கொண்டு வந்தால், அத்தவா வல்மா, மருந்தையும் நீரையும் ஆயிஷா கொண்டு வந்தால், வகாலத் சொன்னால், தஃபல்லி யா வாலிததி, என்னுடைய தாயை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், தயவு செய்து எடுங்க. தனாவலி அத்தவா, ரைட். தனாவலி அத்தவா, மருந்தை உட்கொள்ளுங்கள், மருந்தை சாப்பிடுங்க, மருந்தை குடிங்க. இந்த தனாவலி என்ற சொல்லுக்கு எங்களுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய கருத்தை கொடுக்கலாம். பெற்றுக்கொண்டான், குடித்தான், சாப்பிட்டான், பல கருத்துக்களை கொடுக்கலாம். அப்ப தனாவலி அத்தவா என்று வரக்கொள்ள மருந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லலாம், மருந்தை குடியுங்கள் என்றும் சொல்லலாம். ரைட். அதே போல வஸ்ரபி அல்மா, மேலும் நீரை குடியுங்கள். வஸ்ரபி அல்மா, ரைட். தும் இஸ்தரிஹி, பிறகு ஓய்வெடுங்கள். இஸ்தரிஹி என்ற கருத்து ஓய்வெடுங்கள். இஸ்தராஹ என்ற ஓய்வெடுத்தான், இஸ்தராஹ ஓய்வெடுத்தான். அப்ப இஸ்தரிஹ், இஸ்தரிஹ் என்ற ஓய்வெடு, ஆண்பால்ல ஏவல் வினை சொல் வரக்கொள்ள இஸ்தரிஹ் என்று வரும். இஸ்தரிஹி என்று வர்றது பெண்பால் ஏவல் வினையாக வந்திருக்குது. பிறகு நீங்கள் ஓய்வெடுங்கள். வலா தத்அபி, நீங்கள் களைப்படைய வேண்டாம், நீங்கள் களைப்படைய வேண்டாம். சௌஇத்து தஆமல் கதாய், நான் பகலுணவு தயாரிப்பேன். சௌஇத்து தஆமல் கதாய், நான் பகலுணவு தயாரிப்பேன். ஸஹபத் ஆயிஷா இலா குர்ஃபத்திஹா, ஆயிஷா அவருடைய அறைக்கு சென்றால், ஹலஅத் மலாபிஸல் மத்ரஸா, ஹலஅத் மலாபிஸல் மத்ரஸா, பாடசாலை சீருடைகள் அல்லது பாடசாலைக்குரிய ஆடைகளை களைந்தால். ரைட். வர்ததத் மலாபிஸல் பைத், வீட்டின் ஆடைகளை அணிந்தாள். தும்ம தஹலத் அல் மத்பஹ், பிறகு சமையலறைக்குள் நுழைந்தாள். வஅத்தத் தஆமல் கதாய், மேலும் பகலுணவு தயாரித்தாள். சரியா? வலஅத் ஆயிஷா அல் கதா அலல் மாயிதா, ஆயிஷா மேசையின் மீது பகலுணவை வைத்தாள். வனாதத், மேலும் அவள் அழைத்தாள். நாதாண்ட அழைக்கிறது, கொஞ்சம் சத்தமிட்டு அழைக்கிறதுக்கு நாங்க நாதான்னு சொல்றோம். அல் கதாஉ ஜாஹிசுன் அலல் மாயிதா, ரைட். மேசையின் மீது உணவு தயாராக உள்ளது. அல் கதாஉ ஜாஹிசுன், அல் கதாண்ட பகலுணவு, ஜாஹிசுன் தயாராக உள்ளது. ரைட். எங்க? அலல் மாயிதா, மேசையின் மீது, சாப்பாட்டு மேசைக்கு தான் நாங்க மாயிதா என்ற சொல்ல போடுறது. வழங்கின சாப்பாட்டு மேசைக்கு தான் நாங்க மாயிதான்னு சொல்றது. எனவே சொல்லலாம் அல் கதாஉ ஜாஹிசுன் அலல் மாயிதா, டைனிங் டேபிள் என்று சொல்ற. ரைட். பகலுணவு மேசையின் மீது தயாராக உள்ளது. அவரு பாருங்க, ஹவர வாலிது ஆயிஷா வஹூஹா அல் கபீரு வஹ்துஹா அஸ்ஸகீரத்து, ஆயிஷாவுடைய தந்தை, வாலிது ஆயிஷாண்டா ஆயிஷாவுடைய தந்தை, ஆயிஷாவுடைய தந்தையும், வஹூஹா அல் கபீரு அவளுடைய பெரிய சகோதரனும், வஹ்துஹா அஸ்ஸகீரத்து அவளுடைய சிறிய சகோதரியும் சமூகம் அளித்தார்கள். திருவாருங்க, ஹவர வாலிது ஆயிஷா
வாஹூஹா அல் கபீரு வௌஹ்துஹா அஸ்ஸகீரத்து. ஆயிஷாவுடைய தந்தையும் அவளுடைய பெரிய சகோதரனும் அவளுடைய சிறிய சகோதரியும் சமூகம் அளித்தார்கள். சும்ம தனாவலு அல் கதா, பிறகு அவர்கள் பகலுணவை உட்கொண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். வசகரு ஆயிஷா, ஆயிஷாவுக்கு நன்றி செலுத்தினார்கள். சக்கரன்னா நன்றி செலுத்தினான். அப்ப வசகரு அவர்கள் நன்றி செலுத்தினார்கள். யாருக்கு? ஆயிஷா, ஆயிஷாவுக்கு நன்றி செலுத்தினார்கள் என்று வரும். சரி, ஓகே, விளங்கினா? இந்த பந்தி பரகிராஃப் விளங்கினா? இதுல எதுவும் டவுட்டிக்கிறேன்னா கேளுங்க. டவுட்ஸ் ஏதும் இருக்கிற சந்தேகங்கள், தெரியாத சொற்கள் அல்லது குறிப்பிட்டு இந்த வரி வளங்கள்ல, இந்த பந்தி வளங்கள்ல ஒரு 2 நிமிஷம் பாருங்க, வாக்க நீங்க செல்ஃபாக பாருங்க. உங்களுக்கு அன்மியூட் பண்ணி கேட்கறது தயக்கமாக, கூச்சமா, வெக்கமா இருக்கிறேன்னு சொன்னா தாராளமா நீங்க மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இந்த மீட்டிங் சட்டன் இருக்குது, அதுல போய் டிரெக்டா எங்களுக்கு தான் உங்களோட மெசேஜை பார்க்கலுமாக இருக்கும். இன்னும் யாருக்கும் பார்க்கவும் இயலாது, அனுப்பவும் இயலாது. அப்ப நீங்க நான் கொடுத்து வச்சுக்கிறேன், ஹோஸ்ட் அண்ட் கோ ஹோஸ்டுக்கு தான் நீங்க என்ன செய்யலாம், சட் பண்ணலாம். அப்ப உங்களுக்கு தாராளமா கேட்கலுமா. நீங்க அனுப்புற மெசேஜ் இன்னும் யாரும் பார்க்கவும் மாட்டாங்க, இன்னும் யாருக்கும் உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப மேலாது. ரைட், டவுட் இல்லை போல. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த பகுதி போவோம். இதில் இருக்கிற வினாக்களை கொஞ்சம் விடைகளை செஞ்சு பாருங்க. மத்தா ஹவரத் ஆயிஷா மினல் மதரசா, பூரணமாக விட எழுதி பழகுங்கோ. ஹவரத் ஆயிஷா முபக்கிரத்தன் மினல் மதரசா அண்டிக்குதெல்லாம். இமாதா தஹபத்திலா குர்பத்தி வாலிதத்திஹா உப்பலன், ஆரம்பமாக முதலாவதாக அவளுடைய தாய் நரைக்கு ஏன் சென்றார்? அப்ப எழுதலாம், தஹபத் இலா குர்பத்தி வாலிதத்திஹா அவ்வலன் லிஅன்ன வாலிததஹா மரீலத்துன் என்று எழுதலாம். சரியா? ரைட், பூரணமாக விட எழுதி பழகுங்கள. ஏன்னா எக்ஸாம்ல வந்து பார்ட் 3ல பகுதி 3ல வந்து ஒரு பிக்சர், ஒரு படம் ஒன்றை தந்து 10 வாக்கியம் எழுதுறது வார, அப்படி இல்லாட்டி ஒரு பரகிராஃப் ஒன்றை தந்து 10 வினாக்கள் வார. 10 வினாக்களுக்கு நீங்க பூரணமாக அரபு மொழியில விட எழுதணும். அந்த ஒரு படத்தை பார்த்து 10 வாக்கியம் எழுதுறத விடவும் மிச்சமே லேசி என்னென்றா அந்த பந்தியை பார்த்து தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு அரபு மொழியிலேயே விட எழுதுறது மிக மிக இலகுவானது. அப்ப நீங்க இலகுவானது எதுவோ அதை செய்யறது நல்ல. அப்ப அதுக்குண்டான பயிற்சி தான் இது. அப்ப இதை நீங்க வெறுமனே மாதா அஹ்வரத் ஆயிஷா அந்த கேள்விக்கு அத்தவா அவல் மா என்று மட்டும் சுருக்கமாக விட எழுதி பழகப்படாது. அஹ்வரத் ஆயிஷா அத்தவா அவல் மா, ரைட், அப்படி பூரணமாக விட எழுதணும். ஓகே சார். அடுத்தது அல் கலிமாத்துல் முல்லாத்தா, எதிர்கருத்து சொற்கள். இதை கட்டாயமாக நாங்கள் பார்த்து கொண்டு போகணும். என்ற எக்ஸாமுக்கு பழையமையாகவே 5 வினாக்கள் வினாவாக வாரனா அந்த என்ன எதிர்கருத்து சொற்கள் கேட்டு வாரு. கலா, கலா என்று சொல்ற எதிர்கருத்து என்ன? என்ன கலா எதிர்கருத்து என்ன? இருத்ததா, இருத்ததா என்று வருமா? கலாண்டா கலட்டுறது, கலைந்தான். இருத்ததாண்டா கருத்து அணிந்தான். ஓகே. ஹவர, ஜஹப, ஹவர என்றால் சமூகம் அளித்தான், ஜஹப என்றால் சென்றான், போனான். காயிபுன் மௌஜூதுன், காயிப் என்றா இல்லை, சமூகம் அளிக்கவில்லை அல்லது இல்லை என்ற கருத்துல வரும். மௌஜூத் என்ற கருத்து என்ன? இருக்கிறார் என்ற கருத்துல வரும். ரைட். ஃபதஹ அக்லக, வெரி குட். ஓகே. ஃபதஹ என்றா திறந்தான், அக்லக என்ற கருத்து மூடினான். ரைட். யதஅபு யஸ்தரிஹு, சரியா?
யத்அபு வண்டா களைப்படைகிறான், யஸ்தரீஹு வண்டா ஓய்வெடுக்கிறான். அப்ப தஇப களைப்படைந்தான், யத்அபு களைப்படைகிறான், இஸ்தராஹ ஓய்வெடுத்தான், யஸ்தரீஹு ஓய்வெடுக்கிறான் என்று வரும். சரியா? ஓகே, அப்ப அது லேசுதானே. அந்த எதிர்கருத்து சொற்களா கட்டாயம் புக்ல வாரத்தை பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அதே மாதிரி இதுவும் லேசான ஒரு பயிற்சி தானேண்ணா. இப்ப இத்ஆப் ஆண் பால்லையும் இத்ஆபி பெண் பாலையும் தந்திக்கிற. அப்ப நீங்க இத்ஆப் பண்டா களைப்படை, டயர்ட் ஆகுற கருத்துல வரும். லா தத்ஆப் பண்டால் களைப்படையாதே என்று வர. இத்ஆபி என்பது பெண்பால்ல வருது. லா தத்ஆபி என்றால் அதுவும் களைப்படையாது. அப்ப இது ஆண்பால் பெண்பால்ல வருது. இப்ப இஸ்ரப் என்ற சொல் எப்படி வரும்? இஸ்ரப் குடிங்க. ஆண்பால் முன்னிலையில ஒருமை சொல்லாக நாங்க இதை பயன்படுத்துறோம். இப்ப நீங்க உதாரணமாக தம்பி பக்கத்தில் இருக்கிறாண்டா இஸ்ரப் குடிங்க என்று சொல்லலாம். வாப்பா இருக்கிறதா இருந்தாலும் இஸ்ரப் குடிங்கன்னு சொல்லலாம். இஸ்ரபில் தண்ணிய குடிங்க, இஸ்ரபில் லபன பால் குடிங்க, பால் அருந்துங்க, இஸ்ரபில் ஆசீர் பழச்சாறு குடிங்க. தஃபல்லல் தஃபல்லல் சொல்ல பயன்படுத்தி சொல்ல மேலும் தஃபல்லல் இஸ்ரபில் ஆசீர, தஃபல்லல் இஸ்ரபில் லபன. வாப்பா அரபு மொழி தெரிந்தொத்தராக இருந்தா அழகா சொல்லலாம். ரைட். அது மாதிரி இத்ஹபி, இப்ப இத்ஹபி என்ன போங்க என்ற கருத்துல வார. ரைட். அப்ப இது நாங்க மாற்றி சொல்லக்குள்ள லா தத்ஹபி என்று வரும். மேலையும் லா தஸ்ரப் என்று வரும். லா தஸ்ரப் குடிக்க வேண்டாம், லா தத்ஹபி போக வேண்டாம். இன்தவிரா அண்டு இருமையில இருக்குது. இன்தவிரா நீங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்தவிராண்டா கருத்து என்ன? நீங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் இருங்க, வெயிட் பண்ணுங்க, காத்துருங்க கருத்து. லா தன்தவிரா, லா தன்தவிரா நீங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய வேண்டாம், வெயிட் பண்ண வேண்டாம், காத்திருக்க வேண்டாம் என்ன கருத்துல வரும். சாஃபிரு பயணம் செய்யுங்க. ஒரு ஆண்கள் பலர் இருக்கிற இடத்துல வந்து சொல்லலாம் சாஃபிரு அண்டு. சாஃபிருன்னா நீங்க போங்க, பயணம் செய்யுங்க. அத நாங்க மாத்தக்கொள்ள எப்படி வரும்? லா துசாஃபிரு நீங்க பயணம் போக வேண்டாம் என்று வரும். லா துசாஃபிரு. பழகினா அவளுக்கு உஹ்லுர்ன அது என்ன கருத்து? உஹ்லுர்னேண்டா என்ன? உஹ்லுர்னேண்டா கருத்து என்ன? பெண்கள் சமூகம் அளித்தார்கள். சமூகம் அளிக்கிறது. பல பெண்களை பார்த்து சொல்றது சமூகம் அழிங்கன்னு சொல்றது. பழகினா பல பெண்களை பார்த்து நாங்க சமூகம் அழிங்கன்னு சொல்றது. இப்ப சமூகம் அளிக்க வேண்டாம் என்று சொல்லக்குள்ள எப்படி சொல்றது? சமூகம் அளிக்க வேண்டாம் எப்படி சொல்றது நாங்க? லா தஹ்லுர்ன. சரியா? லா தஹ்லுர்ன என்று சொல்றது. உஹ்ருஜா அண்டா கருத்து என்ன? உஹ்ருஜா அண்டா உஹ்ருஜா நீங்க ரெண்டு பேரும் வெளியேறி போங்க என்றதுதான் கருத்து. உஹ்ருஜா. அப்ப நாங்க இதை மாத்தினா எப்படி வரும்? லா தஹ்ருஜா. லா தஹ்ருஜா நீங்க ரெண்டு பேரும் வெளியே போக வேண்டாம். விளங்கினா? உதுகுலு அண்டா கருத்து என்ன? உதுகுலு நீங்க நுழையுங்க. இப்ப பாய்ஸ் கிளாஸ் ரூமுக்கு வெளியில் இருக்கிறாங்க. இப்ப டீச்சர் சொல்லலாம் உதுகுலு உள்ளே நுழையுங்க. உதுகுலு ரைட், நுழையுங்க. அப்ப லா ததுகுலு உள்ளே நுழைய வேண்டாம், நுழைய வேண்டாம். லா ததுகுலு ரைட். அதே மாதிரிதான் அஸ்ரிஅன. அஸ்ரிஅன கருத்து அஸ்ரிஅன என்ன? அஸ்ரிஅன தெரியவா? அஸ்ரிஅன விரையுங்கள். விரைங்க, விரைங்க. பெண்களை பார்த்து சொல்றது அஸ்ரிஅன, விரைங்க, விரைங்கன்னு சொல்றது. ரைட். அப்ப அஸ்ரிஅன நாங்க மாத்த கொள்ள அஸ்ரா. அஸ்ரா விரைந்தான். அஸ்ரா முதாரி நிகழ்கால வினைச்சொல் எப்படி வார? அஸ்ரா யுஸ்ரிஉ ரைட். அப்ப துஸ்ரி துஸ்ரிஅன என்றுதான் வரும். அப்ப லா துஸ்ரிஅன நீங்கள் விரைய வேண்டாம் என்றுதான் கருத்து. சரியா? ரைட். அப்ப இந்த பயிற்சிகளை எழுதி பாருங்களா. ஓகே, இதை சொல்லுங்க பாக்க. இப்ப அஹ்லரத் தபீபு என்ன வரும்?
கீழே சொற்கள் தந்திக்கிறாங்க. அல் மாயிதா முத்தஅஹிரத்தன் அத்தவாஅ அத்தாவிலத முபக்கிரன் அண்டிக்குது. அப்போ ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் இல்லாம கருத்தில் கொண்டு நாங்கள் பொருத்தமாக எழுதணும். அஹ்லரத் தபீபு என்ன வரும்? அஹ்லரத் தபீபு முபக்கிரன் مبكرا முபக்கிரன். சரி, போட்டு பார்ப்போமே. அப்படி வருமா? அஹ்லரத் தபீபு முபக்கிரன் அப்படி வருமா? இப்போ அஹ்லர என்ற கருத்து என்ன? அஹ்லர என்ற கருத்து சமூகம் அளித்தார். சமூகம் அளித்தான். அப்படியா? சமூகம் அளித்தானா? இல்லை, நான் சொல்லி தந்தேனே இப்ப. கொண்டு வந்து கொண்டு வந்தான். ஹலர என்றாதான் சமூகம் அளித்தான். அப்ப அஹ்லர தபீபு முபக்கிரன் என்று வந்தால் வைத்தியர் நேரகாலத்தோடு கொண்டு வந்தார், அது பொருத்தமாய்க்குமா? அத்தவா வருமா? சரி, போட்டு பார்ப்போம். என்ன அத்தவா? சரி, அப்ப வைத்தியர் மருந்தை கொண்டு வந்தார். பார்ப்போமே. வசலத்தில் மீது இலல் மதுரசதி, இதை சொல்லுங்க பார்க்க. வசலத்தில் மீது இலல் மதுரசதி. சொல்லுங்க. வசலத்தில் மீது இலல் மதரசதி, மாணவன் பாடசாலைக்கு வந்தடைந்தான். என்ன சொல் வரும்? முத்தஅஹிரன் முத்தஹிரத்தனா முபக்கிரனா அத்தாவிலா முபக்கிரன் முபக்கிரனா? ஏன்னா தில்மீது ஆண்பால் தானே. நல்லா பாருங்க. என்ன நினைப்புது? தில்மீது வந்து ஆண்பால்ல இருக்குது. தில்மீத் அந்த அப்ப முபக்கிரன் என்று சொல்லித்தான் வரும். முத்தாஹிரத்தன் இங்க வந்து பெண்பால் சொல்லிக்குது. முத்தாஹிரத்தன் அது பெண்பாலா இருக்குது. ரைட். வலஅத்து அல் குதுப அலல், வலஅத்து அல் குதுப அலல் ரெண்டு சொல்லிக்குது. மாயிதாண்டு வருமா தாவிலாண்டு வருமா? அதுக்கு என்ன சொல்வாரு? ரெண்டும் மேசைதான். மாயிதா என்பதும் மேசைதான், தாவிலா என்பதும் மேசைதான். அப்ப வலஅத்து நான் வைத்தேன், அல் குதுப புத்தகங்களை அலத்தாவிலாண்டு வரும். ஏண்டா மாயிதா பொருத்தம் இல்லை. ஏன்னா மாயிதா என்பது என்ன மேசைக்கு சொல்றது? நாங்க சாப்பாட்டு மேசைக்கு சொல்றது. ரைட். அல் ஃபதூரு ஜாஹிஸுன் அலா, அதுக்கு என்ன வர? அல் மாயிதா. அல் மாயிதா. அல் ஃபதூரு ஜாஹிஸுன் அலல் மாயிதா, காலை உணவு மேசையின் மீது தயாராக உள்ளது. என்ன மேசை? மாயிதா, சாப்பாட்டு மேசை. ரைட். ஹலரத் ஃபாத்திமா, இதுக்கு தான் என்ன விட வர? ஹலரத் ஃபாத்திமா முத்தஅஹிரத்தன் முத்தஅஹிரத்தன், முத்தஅஹிரத்தன் என்று வரும். விளங்கினா? ஹலரத் ஃபாத்திமா முத்தஅஹிரத்தன், ஃபாத்திமா தாமதமாகி சமூகம் அளித்தாள். அப்ப நாங்க கவனமாயிக்கணும். தரப்பட்டிருக்கின்ற சொல் எது என்னதை சரியா பார்த்துக்கொள்ளணும். அஹ்லரத் தபீபு சில நேரம் அந்த உங்களோட எம்சி அந்த அதாவது வினாத்தாள்ல ஆரம்ப 5 வினாக்கள் இருக்குது. ஆரம்ப 5 வினாக்கள்ல பொருத்தமான மிக பொருத்தமான சொல்ல வச்சு இடைவெளி நிரப்புகன்னு ஒரு கேள்வி அண்டு வர 5 வினாக்கள். அதுல ஒருவேளை இந்த மாதிரியான கேள்விகள் போட மேலும். அப்ப நாங்க கவனமாக வாசிச்சு விலங்கெடுத்து தான் எழுத வேண்டியது. சரியா? ரைட். அதே மாதிரி இந்த பயிற்சி நாங்க ஆரம்பத்திலையும் பார்த்ததுதான் சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியமாக எழுதுறது. ரைட். அல் ஹகீபத்தா அல் குர்சிக்கு ஹசன் அலா வல்லா. ரைட். இந்த பயிற்சியை நீங்க இன்ஷால்லா செஞ்சு கொண்டு வாங்க. நாங்கள் அடுத்த வகுப்பு ஆரம்பிக்கிற நேரம் இதை செஞ்சு கொண்டு நாங்கள் அடுத்த பகுதியை பார்ப்போம். ரைட். ஓகே. இது லமீரை கொண்டு அந்த வினை சொற்களை மாத்துறது. ஏன்னா ஷரிப அல் ஆசிர் ரெண்டு இருக்குது. அப்ப ஹும் என்றால் ஷரிப ஷரிபா ஷரிபு என்று வரும். ஷரிப குடித்தான், ஷரிபா அவர்கள் இருவர் குடித்தார்கள், ஷரிபு அவர்கள் பலர் குடித்தார்கள். அப்ப ஹும் என்று வந்தால் ஷரிபு என்று வர. ஃபஅலு ஃபால ஃபாலா ஃபாலு. அல் ஆசிர் பழச்சாறு. அப்ப சொல்லுங்க பார்க்க. கதப அத்தருச என்ன எப்படி வரும்? சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. சொல்லுங்களே. கதப அத்தருச குயிக்கா சொல்லுங்க. ஹும்
ஹும் கதபு அத்தர்ச. அஹும் கதபு அத்தருச. எப்படி மொழிபெயர்க்கிற சொல்லுங்க பார்க்க. ஹும் கதபு அத்தருச. அவர்கள் பலர் பாடம் எழுதினார்கள். அவர்கள் பலர் பாடத்தை எழுதினார்கள். சரியா, அவர்கள் பாடத்தை எழுதினார்கள். ஃபஹிம அல் கிஸ்ஸத. சொல்லுங்க. ஹும் சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க, லேசான பயிற்சி ஒன்று தானே. ஹும் ஹும் ஃபஹிமு அல் கிஸ்ஸத. கருத்து. அவர்கள் கதையை விளங்கினார்கள். ஏன்னா ஹும் ஃபஹிமு அல் கிஸ்ஸத, அவர்கள் கதையை விளங்கினார்கள். ரைட். ஷாஹத அல் முபாராத். ஹும் ஷாஹது அல் முபாராத், அவர்கள் போட்டி பார்த்தார்கள், கண்டுகளித்தார்கள். ரகிப அல் ஹாஃபிலத. ஹும் ரகிபு அல் ஹாஃபிலத. ஹும் ஹஃபிலு அல் குர்ஆன். ஹும் அகலு அல் ஹல்வா. ஹும் தனாவலு அல் கதாஅ. ஹும் ஷரிபு அல் அசீர என்று அந்த பயிற்சி லேசான ஒரு பயிற்சி தான். ரைட். அதோட சேர்த்து நீங்க பாருங்க முராஜா. அப்ப நாங்க ஒரு கிஸ்ம் முடிய போறோம். பாருங்க, இந்த கிஸ்ம் முடிய போகுது என்று நினைக்கிறேன். எஸ், ரைட். இன்னும் கொஞ்சம் மீக்கிறோம் இல்லையா. ரைட். இது ரைட், இன்னும் கொஞ்சம் மீக்குது. முராஜா ஒரு மீட்டல் பயிற்சியாக இந்த பயிற்சிகள் இருக்குது. அப்ப நீங்க இதுக்கு விட எழுதி பாருங்க. ரைட். உங்கள்கிட்ட தான் கேள்வியாக கேட்கிறது. மத்தா தஸ்தைகிலு யௌமல் உத்லா, விடுமுறை நாளில் நீங்கள் எப்போது எழும்புவீர்கள்? கம் சாஅத்தன் தனாமு ஃபில் யௌம், எத்தனை மணித்தியாலங்கள் ஒரு நாளில் தூங்குவீர்கள்? மத்தா தனாமு யௌமல் உத்லா, விடுமுறை நாளில் எப்போது தூங்குவீர்கள்? கம் கிதாபன் தக்ரவு ஃபிஸ் ஷஹர், மாதத்தில் எத்தனை புத்தகங்கள் நீர் வாசிக்கின்றீர்? கம் வஜபத்தன் தக்குலு ஃபில் யௌம், ஒரு நாளில் எத்தனை வேளைகள் நீர் சாப்பிடுவீர்? மாதா தக்குலு ஃபில் ஃபத்தூர், காலை உணவில் நீர் என்ன சாப்பிடுவீர்? மதா ததனாவலு ஷாய், எப்போது நீர் தேநீர் அருந்துவீர்? ரைட். ஐன துஸல்லி அல் ஜும்ஆ, ஜும்மாவை நீர் எங்கு தொழுவீர்? ரைட். அத்துஃபல்லிலுல் அமல அமித் திராசா, அத்துஃபல்லிலு அல் அமல அமித் திராசா, நீங்கள் வேலையை விரும்புறீங்களா அல்லது படிப்பை விரும்புறீங்களா, கற்பதை விரும்புறீங்களா என்றதுதான் இந்த கேள்வி. மாதா தஃஅலு யௌமல் உத்லா, விடுமுறை நாளில் நீர் என்ன செய்வீர்? அப்ப இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்க சுயமாக உங்களை வச்சு நீங்க எழுதினா சரி. அதே மாதிரி இஸ்ஸல் ஜாரக்க, உங்களோட பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட கேட்கட்டாம். அப்ப மத்தாயத்தனாவலுல் ஃபத்தூர், அவர் எப்ப காலை உணவை உட்கொள்கிறார் என்று அவர்கிட்ட கேட்கட்டாம் என்று இன்னொரு பயிற்சி ஒன்று இருக்குது. சரி. அதே மாதிரி அஹ்பிர் ஜாரக்க லியுஹ்பிர் அல் முஅல்லிம. ரைட். இதெல்லாம் கிளாஸ் ரூமாக இருந்தால் தான் செய்யலாம். ஏன்னா இப்ப உங்களோட ரைட் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்டுட்டு அதை நீங்க ஆசிரியர்கிட்ட சொல்லணும். விளங்கினா அவளுக்கு. இப்போ உதாரணமாக மத்தா ததுஹபு இலா சூக் கேள்வியா கேட்கிறேன். இப்போ நான் ஒரு மாணவன் வச்சுக்கோங்களேன். தா என்பது தில்மீத், அத்தில்மீது லவ்வல், முதலாவது மாணவர் நான். அப்ப நான் சொல்வேன் அதுஹபு இலா சூக்கு யோம சபுத், நான் சனிக்கிழமை சந்தைக்கு போறேன்னு சொல்றேன். அப்ப நீங்க உஸ்தாது கிட்ட எப்படி சொல்லணும்? ஹுவ யத்ஹபு இலா சூக்கி யோம சபுத், அத்தில்மீது சாணி. இப்ப ஒன்று 2 என்பது முதலாவது மாணவன், 2வது மாணவன். தா என்கிற வந்து தில்மீத். அப்ப அத்தில்மீது லவ்வல் அவர் விடை அளிப்பாரு இந்த கேள்விக்கு. அத்தில்மீது சாணி வந்து உஸ்தாது கிட்ட சொல்லுவாரு. அவரு எப்ப போற, உதாரணமா ஹுவ யத்ஹபு இலா சூக்கி யோம சபுத். ரைட். அது மாதிரி மாதா தக்ரவு ஃபில் மக்தபான்னு இருக்குது. அப்ப நான் சொல்லுவேன் என்ன? அக்ரஉ கிஸ்ஸத்தன் ஃபில் மக்தபா, நான் வாசிய சாலையில் ஒரு கதையை வாசிப்பேன். அப்ப நீங்க அடுத்தவர் என்ன சொல்லணும்? ஹுவ யக்ரஉ கிஸ்ஸத்தன் ஃபில் மக்தபா. ரைட். அப்ப அது அந்த வந்து என்ன சொல்றது, ஃபிஅல், அதை சர்ஃப் செய்யறது. சரியா? ரைட். ஓகே. அப்ப அது மாதிரியான கேள்விகள் தான் நிற்குதா. நல்லா செஞ்சு பாருங்க. மாதா ததுருசு, நீங்க கதைக்கிறீங்க இல்லையா, கதைக்கிறதா இருந்தேன்னு சொன்னா அழகா இந்த பயிற்சியெல்லாம் செய்யலாம்.
மாதா தத்தமன்னா அன் தக்கூன, நீ எவ்வாறு இருக்க, அதாவது நீ என்னவாக இருக்க ஆசைப்படுகிறாய். மாதா தத்தமன்னா, நீ என்ன ஆசைப்படுகிறாய். அந்த கூன, நீ இருப்பதற்கு. அப்ப நீ என்னவாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறாய் சொல்லலாம். என்ன அத்தமன்னா அன் நக்கூன முதரிசன், அத்தமன்னா அன் நக்கூன தபீபன், அத்தமன்னா அன் நக்கூன முஹந்திசன், அத்தமன்னா அன் நக்கூன தாஜிரன் என்று சொல்லலாம். கம் சலாத்தன் துசல்லி ஃபில் யோம், ஒரு நாளில் நீ எத்தனை வேலைகள் தொழுகிறாய், சரியா, எத்தனை தொழுகைகளை தொழுகிறாய் என்று கேட்டுக்கிறேன். ரைட், அந்த மாதிரி உள்ள பயிற்சிகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் பாருங்களா, செஞ்சு பாருங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி நல்ல ஒரு பயிற்சி தான். நான் சொன்னேன் வினாத்தாள் 2ல சொற்களை வச்சு வாக்கியம் அமைக்கிறவாறுண்டு. அந்த அடிப்படையில இதுல பாருங்க, அல் உத்துலா விடுமுறை என்றும் முபக்கிரன் என்றால் நேர காலத்துடனும் தந்திக்கிறாங்க. அப்ப இதை வச்சு நீங்கள் எழுதணும். எப்படி? உதாரணமாக அனாமு முபக்கிரன் ஃபில் உத்துலா ஃபி ஐயாமில் உத்துலா, விடுமுறை நாட்களில் நான் நேர காலத்தோடு தூங்குவேன். வழங்கினா அத்தில்பிஸ்யூன் அல் மசா, உசாஹிது தில்பிஸ்யூன் ஃபில் மசாஇ, அல்லது துசாஹிது உஸ்ரதி அத்தில்பிஸ்யூன ஃபில் மசாஇ எழுதுறது. வழங்கினா ரைட். ஃபாத்திமா முத்தாஹிரத்துன், அப்ப எப்படி எழுதுறது? ஹவரத் ஃபாத்திமா இலல் மദ്രസதி முத்தாஹிரத்தன் என்று எழுதலாம். சரியா? ரைட். அப்ப நீங்க சொற்களை வச்சு என்ன செய்யலாம்? வாக்கியம் எழுதலாம். ரைட். அதே மாதிரி இன்னும் ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது. கேள்வியை நீங்க கேட்கணும். கேள்விய ரைட் பாருங்க. அஸ்தைகிலு பிஸ்ஸாதிஸதி சபாஹன், அஸ்தைகிலு பிஸ்ஸாதிஸதி சபாஹன், நான் காலை 6 மணி அளவில் எழும்புகிறேன். அப்ப கேள்வி என்ன வரும்? மதா தஸ்தைகிலு, நீ எப்போது எழும்புகிறாய் என்று வரும். என்ன அந்த மாதிரி விடைகள் இருக்குது. இப்ப அஷ்ரபுல் ஆசிர் அண்டா மாதா தஷ்ரபு, ரைட். அதுருசுத்தீன் அல் இஸ்லாமிய வல்லுகத்தல் அரபிய அண்டா மாதா ததுருசு. வழங்கினா அப்ப விடைக்கு ஏற்ற மாதிரி கேள்விகளை தயாரிக்கிறது தான் அது. சரி, ரைட். இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த பகுதியை அடுத்த வகுப்புல பார்ப்போம். உங்களுக்கு இப்ப பாடம் தொடர்பாக இல்லாட்டி வகுப்பு தொடர்பாக ஏதாவது கேட்கறது இருக்கிறா? உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் நடந்துச்சா ஸ்கூல்ல? மார்க்ஸ் எல்லாம் கிடைச்சாச்சா? என்ன மார்க்ஸ்? 99. 99. மாஷா அல்லாஹ். பேப்பர் இருக்குதா கையில? பேப்பரை பட்டோன்னு எடுத்து எனக்கு அனுப்பி விடுங்களா இன்ஷா அல்லாஹ். சரியா? இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். மற்றவங்களுக்கு எக்ஸாம் நடந்தா அரபு மொழியில? ஓ சார். உங்களோட மார்க்ஸ் என்னவாப்பா? 97. 97. எங்க டிஸ்ட்ரிக்ட்? எங்க, எந்த மாவட்டம்? குருநகல் டிஸ்ட்ரிக்ட். குருநாங்கலனா? பேப்பர் இருக்குதா அவட கையில? இல்ல சார், தரல எங்களுக்கு. தரலையானா? பேப்பர் அப்படி எடுத்து சார். மன்ஹாட எங்க டிஸ்ட்ரிக்ட்? அம்பாறை. அம்பாறை. ரைட் ரைட். அப்ப பேப்பரை நீங்க ஷேர் பண்ணினா கொஞ்சம் பார்க்கலாம் இப்படி பேப்பர் வந்திருக்குது, மத்தாக்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் தானே. அடுத்தவங்களும் நடக்கலையா இன்னும் எக்ஸாம்? நடந்தே சார். எங்கம்மா நீங்க? நாங்க பெட்டிகலோ. வெட்டிகாலோ. உங்களோட மார்க்ஸ் என்ன? 97. 97. மாஷா அல்லாஹ்னு அரபிக் லாங்குவேஜ்ல நல்ல மார்க்ஸ் எடுத்து தான் நிக்கிறீங்க. பேப்பர் இருக்குதா கையில? ஓம் சார் எங்களுக்கு தந்துட்டாங்க. எங்க வலயத்தினூடாக தந்த பேப்பரா மாகாண பேப்பரா? ப்ரொவின்சியல் பேப்பர். அப்ப நான் நினைக்கிறேன் அம்பாறைக்கும் அதே பேப்பர் தான் வைத்திருக்கும். ஏன்னா ஓம் சார். ஓகே ஓகே சரி, நல்ல பேப்பர் அனுப்புங்களேன் இன்ஷா அல்லாஹ். ரைட். இன்ஷா அல்லாஹ். மத்தாக்கல் ஹதீஜா, ஆயிஷா, சஃபியுல்லாஹ், ரிஸ்லான் அவளுக்கு நடந்தா? சுக்ரா, உமேர் கான், ஜைனப் எக்ஸாம்? பேப்பர் தரல சார். ஆனா எக்ஸாம் நடந்த அப்படியா? என்ன மார்க்ஸ் தெரியல அப்படியா?
ஓ தரல இன்னும். ஆஹாஹா. சரி, உங்களோட கையில பேப்பர் கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் பேப்பர் ஒரு போட்டோ ஒன்று எடுத்து உங்களுக்கு அதை ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஆக்கி அனுப்பலுமெண்டா அப்படி அனுப்புங்க. அப்படி கஷ்டம்னு சொன்னா போட்டோவாக எடுத்து அனுப்பினாலும் பரவாயில்லை. அப்ப நாங்க அந்த டேமுகள் நெருங்கக்குள்ள அந்த டேமுக்குரிய பேப்பர்களை டிஸ்கஸ் பண்ணலும். ரைட். சரி, நாங்க அப்ப இந்த இந்த புக்கை பார்த்து முடிகிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேஜ் மட்டும் தான் இருக்குது. அது குயிக்கா பார்த்துடலாம் இன்ஷா அல்லாஹ். அப்படி பார்த்துட்டோம்னு சொன்னா பாஸ் பேப்பர்களை செஞ்சு பார்க்கலாம். பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர்களை இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பார்க்க இயலும். அழகினா ரைட். வேற ஏதாவது கேட்கறதுக்குறா கேட்கலாம். பாடம் தொடர்பாக பாடத்துல நீங்க ஏதாவது படிக்கணும்னு விரும்பினா அதை கேட்கலாம். ஏதாவது இருக்குதா அப்படி கேட்கறதுக்கு? சார் ஓல்டு புக்கும் நியூ புக்கும் வித்தியாசமே சார். என்ன என்ன புக்ல? அந்த கைட் புக்ல. உங்களோட கையில இருக்கிற நீங்க கையில வச்சு கொண்டிருக்கிற புக்குக்கும் இதுக்கும் வித்தியாசம்னு சொல்றீங்களா? ஓம் ஓ சார். சார். என்ன வித்தியாசம் இருக்குது? அப்படி பக்கங்கள்ல வித்தியாசம் இருக்கும் சில நேரம். வேற என்ன வித்தியாசம் இருக்குது? இல்ல நியூ புக்ல எங்களுக்கு விளக்கம் கூடயா தந்தீங்க. அப்படி என்றா நாசின் தானா அது? ஓ சார். நீங்க எங்க எடுத்தீங்க புக்க? இஸ்லாமிக் புக் சென்டர்ல தான். புக் சென்டரா புக் ஹவுஸா? புக் ஹவுஸ் புக் ஹவுஸ். புக் ஹவுஸ்லனா? ஓ வாய்ப்பில்ல. விளக்கம் கூடன்னு சொன்னால் எந்த அடிப்படையில விளக்கம் கூடன்னு சொல்றீங்க நீங்க? எல்லா சப்ஜெக்டும் மாதிரி தான் சார். சும்மா உதாரணமா பயிற்சி இப்ப இந்த உள்ளடக்கம் எல்லாம் ஒன்று தானே? ஓ உள்ளடக்கம் எல்லாம் இதெல்லாம் ஒன்று தான் சார். ஓகே. அப்ப எதுல கூடன்னு சொல்றீங்க? பயிற்சிகள்லையா? இல்ல அந்த பயிற்சியிலும் கூட தான் சார். மற்றது படிப்பிக்க ம். போகலே அவங்களோட புக் கொஞ்சம் நல்ல வேர்த்தா படிப்பிக்கிய. ஆஹாஹா. அதுதான். நீங்க எனக்கு கொஞ்சம் போட்டோ ஒன்று அனுப்பலுமா? சார் எனக்கிட்ட ஓல்ட் புக் தான் நான் நியூ புக்கை வாங்கி அனுப்பேன் சார். ரைட். இன்னும் யாரோ சொன்னீங்க இந்த இருக்கிறண்டு இப்ப யாரோ ஒரு கேலொன்னு சொன்னாங்க. வித்தியாசமே இருக்குது. அந்த கையில புக் கேட்கிறா மகள். புக் கேட்கிறேன்னு சொன்னா கட்டாயமாக அந்த புக் எனக்கு வாங்கி கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அப்ப எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லலாமே. ரைட். அதுல நீங்க பாருங்க, இந்த நம்பருக்கு நீங்க எனக்கு அந்த போட்டோ ஒன்று பிடிச்சி இப்படி இப்படி எல்லாம் விளக்கம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னா அப்ப அதுக்கேற்ற மாதிரி நான் அதை படிப்பிக்கிறேன், பிரச்சனை இல்லை. சரியா? நான் இப்ப சொல்லி கொண்டிருக்கிற எக்ஸாமுக்கு வார பகுதிகள் தான். இதுவும் எக்ஸாமுக்கு வார பகுதிகள் தான். அதால பெருசா நீங்க ஒரி பண்ண தேவையில்ல. இருந்தாலும் நாங்க அந்த புதிய புக்கும் எப்படி வந்திருக்குது என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வழங்கினா சரியா? ஓகே. சுயமாக இருந்து படிச்சு மீட்டி பாருங்க. ரைட். நீங்க படிச்சு பாருங்க. படிக்கிறது உங்களுக்கு மிச்சம் பயனுள்ளதாக இருக்கும். அப்ப படிக்கிற நேரம் எல்லாம் டவுட் வர நேரம் கட்டாயமாக அதை கேட்டு தெளிவு பெற்று கொண்டே போங்க. ஏன்னா ஒரு பின்னால வர பகுதிகள் இன்னும் அதிகமான விஷயங்கள் தான் வருது. அப்ப ஆரம்பத்திலிருந்து நீங்க தெளிவு பெற்றுக்கொண்டு போனா தான் உங்களுக்கு பின்னால வர பகுதிகள் மிச்ச லேசாக விளங்கும். ஓகே. அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.